அறக்கலை மையம் துவங்கிய காலகட்டத்தில் குடும்ப அரசியல் தமிழ்நாட்டையே குடி தோண்டி புதைக்கிறாங்க திமுக சொல்லி எதிர்த்து அரசியல் ஆரம்பிச்சு. நாட்டுக்கு தேவை, அதனால் வந்திருக்கிறேன். புடிங்கிருப்ப போட போய் ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. ஃபர்ஸ்ட் இவர் யாரு கூப்பிட்டா? அவராவே வந்தாரு, ஏதோ பண்ண போறேன், புரட்சி பண்ண போறேன் அப்படி இப்படி சொன்னாரு. கடைசியில பார்த்தா இங்க போய் நின்னாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐ திங்க் பிளாஷ்பேக் மறந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஞாபகப்படுத்தலாமா? நேர்மையாக இருக்க முடியும், அந்த மாதிரி அரசியல் செய்து ஜெயிக்கவும் முடியும் என்று நம்புவர்கள் மட்டும்தான் இங்கே இருக்க முடியும். எஸ், கண்டிப்பா. அதில் சற்றே அவநம்பிக்கை இருந்தாலும் இன்னும் சில நொடிகளில் அந்த கதவு திறக்கும். எங்க போச்சு அந்த கதவு? கதவையும் காணும், ஆளையும் காணும். என்ன மாசு இல்ல, பயங்கர மாசு இல்ல, பெரிய விஷயம். இது மட்டும் இல்ல, பாருங்க. நாம் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று நீங்கள் பகிரங்கமாக அறிவிப்பீர்களா? அறிவிச்சுட்டா போச்சு. இப்படி ஒரு கட்சியை துவங்கி இதெல்லாம் செய்யாம ஒரு பெரிய கட்சியிடம் சேர்ந்து கொஞ்சம் கூட கும்பிடு போடணும், கொட்ட போச்சு. அப்படி போயிருக்கலாம்ல, ஏன் போகல? மக்கள் ஆட்சியாக அது மலராது என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதனாலேயே துணிந்து இதிலிருந்து விழுந்தால் எந்திரிக்கவே முடியாது என்றார்கள். இப்பவும் அப்படித்தானே கிடக்கு தமிழ்நாடு, எந்திரிக்க முடியாம. இருந்துட்டு போறேன் அப்படின்னு தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். ஆக கயவர்களுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று கண்டிப்பாக சத்தியம் செய்து கொடுக்கலாம். திருடர்களுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று தைரியமாக சத்தியம் பண்ணி கொடுக்கலாம். போல குற்றவாளிகள் என்று எங்களுக்கு தெரிந்து விட்டால் கூட்டு சேர்க்க மாட்டோம் என்று மாட்டோம். இது எலெக்ஷன் வாக்குறுதி அல்ல, கட்சி ஆரம்பிக்கும் போதே கொடுக்கிறோம். இல்ல, இங்க சந்திரன் ஒரு மானஸ் இருந்தா அவன் எங்கேன்னு தேடுற. பதவி கிடைச்சிட்டா போதும், கொள்கையாவது கில்கையாவது. தமிழ்நாட்டு மக்கள் எப்படி போனா எனக்கு என்ன? அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிட்டாக்கா, ஏய் நீங்க யாரா நீங்க அப்படின்ட்டு கேட்டு போயிட்டே இருப்பாங்க போல. இங்கிருங்க, சத்தமா பேசாதீங்க, காதுல கேட்டுற போது. ஏன் கேட்டான்னா சும்மா இருங்க, சங்கடப்படுவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் மறந்துடுவேன். இந்த டார்ச் லைட் பறக்கொண்டு வர பாருங்க. ஐயோ 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 ஐயோ, மறக்க முடியல, மனசுக்குள்ள இருக்குது. வணக்கம். என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? ஐயா நீங்க கண்டிப்பா உலக நாயகன் தான் ஐயா. என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா.